வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மீன லக்னம். இந்த தனுசு ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க மிகவும் சாதுவானவர்களாகவே இருப்பாங்க. கடமையை கண் போன்று நினைக்கக்கூடியவங்க, பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்க, கலை உணர்வு அதிகம் மிகுந்தவங்க, சுமூகமான யதார்த்தமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு பக்குவமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அவ்வளோ சீக்கிரம் எதற்குமே அலட்டி கொள்ள மாட்டாங்க. எதற்கும் ஆக ஓக அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் ஒரு பேலன்ஸ்டான நிலைகளை ஒரு பக்குவமான முறையில் கையாளக்கூடியவங்களாகத்தான் அவங்க பெரும்பாலும் இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு யதார்த்த நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பே இருக்கும். அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை அனுபவங்களை சுமூகமான நிலைகளை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அனுபவ வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாகவும் விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்க ஒரு நல்ல ஒரு காரியவாதிகள் தான். தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் இவங்களுக்கு நாட்டம் இருக்கும். இருந்தபோதிலும் கடமையை கண் போன்றது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டது அல்லது இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடியவங்க அல்ல. ஸோ இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய விருப்பப்படியே இவங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைகளை பெற்றவங்களாக இருப்பாங்க. பட்டு இது ஜென்ரலாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள். பட் சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தன்னுடைய விருப்பப்படி வாழக்கூடிய அமைப்புகள் பெற்றிருந்தாலும் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் கூட அதை சாமர்த்தியமாக சமாளித்து ஒரு நிறைவான வாழ்க்கையை பெற்றக்கூடியவங்களாக அவங்க அமைந்துருவாங்க. பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனம் போல போகும் பொழுது எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் சரியாக இருக்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தெரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு அனுபவசாலிகள் போல ஒரு ஃபிலாசபி பேசக்கூடியவர்களாக அவங்க மாறுவாங்க. தன்னுடைய விருப்பப்படி தான் எந்த ஒரு காரியத்துலையுமே அவங்க இறங்குவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு விதமான பயமும் பதற்றமும் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். சொன்ன மாதிரி செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. பட் இருந்தாலும் விருப்பப்படி செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. கிளியராக சொன்னால் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய விருப்பங்கள் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்துரும். பட் இதுவே சுய ஜாதக அமைப்புகளில் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில்
விருப்பங்களில் இவங்க ஈடுபடுவாங்க. பட் இவங்களுடைய விருப்பங்களே இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த சுய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் இப்படி சில முரண்பாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுது. இது எப்படி பார்த்தாலும் ஜென்ரலாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தக்கூடியவங்க இவங்களுடைய விருப்பப்படி தான் காரியங்களில் இவங்க ஈடுபட்டு வருவாங்க. மற்றவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதில்ல. அதே போல் இவங்க நார்மலாகவே அமைதியை விரும்பக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வம்பு தும்புகள்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. பகை போன்ற உணர்வுகள்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. எதா இருந்தாலும் சமாதானத்தை நோக்கி இவங்க போக ஆரம்பிப்பாங்க. கலை, காவியங்கள், இசை, பொழுதுபோக்கு விஷயங்கள், ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். சிலர் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. இது சார்ந்த விஷயங்களை தேடி போய் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சில் கண்டிப்பும் கனிவும் கலந்தே இருக்கும். முழுக்க முழுக்க இவங்க காரியவாதிகளாகவே இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. அதனால் நார்மலாகவே இவங்க எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க தான். அடுத்தது என்ன அப்படிங்கிற வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அது சார்ந்த காரியங்கள் இவங்க எப்போவுமே ஈடுபட்டு கொண்டும் இருப்பாங்க. புதிய விஷயங்கள், காரியங்கள், அளவான ஈடுபாடுகளே இருக்கும். இவங்க புதுமையை நோக்கி போகக்கூடியவங்க அல்ல. இருக்கிற விஷயங்கள் சிறப்பாக எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் புதிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஹார்ட் ஒர்க்கை அதிகம் எதிர்பார்க்கலாம். ரொம்பவுமே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. அந்த சிரமங்களெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படி இருந்தாலும் சரி காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மை இவங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கும். சாதாரணமாக இவங்க எப்போவுமே அந்த வேலை விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவே இவங்க இயற்கையாகவே இருக்காங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே இவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனே அதிகம் விரும்பக்கூடியவங்க. அதாவது சொந்த காலில் நிற்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு நிலப்புலன்கள் வாங்கணும், சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள்லையுமே இவங்களுடைய ஈடுபாடுகள், எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமையும் செய்யுதுன்னு சொல்லலாம். அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களுடைய சேர்க்கைகள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளிலேயே அமையப்பெறுது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படிதான். ஆரம்பத்தில் எப்பவுமே வேலை சார்ந்த விஷயங்கள் அதிக முனைப்போடு இருக்கிறதுனால இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அதில் அடக்கம் பெறுது. நார்மலாகவே இன்றைக்கி எல்லாருமே ஒர்க் அப்படின்னாலே அது மணி மோட்டிவோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனக்கு மிஞ்சின பிறகு தானம் தர்மம் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க செயல்படுவாங்க. என்னதான் சாதுவான நபர்கள், இனிமையான நபர்கள் அப்படின்னாலும் கூட இந்த பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது வீண் விரயங்கள், செலவுகள் செய்யக்கூடியவங்க அல்ல. எதுக்கு எப்போ எப்படி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு தான் அவங்க செயல்பட்டு வருவாங்க. ஸோ தேவைக்கேற்ப இந்த வரவு செலவுகள் சார்ந்த விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த பொருளாதார நிலைகளில் எப்போவுமே ஒரு சில சாதகமான அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உண்டு. ஜென்ரலாகவே இவங்க பிறப்பின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுதும் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான நிலைகளை பிறக்கக்கூடியவங்களாகத்தான் இருக்காங்க. இந்த காசுமான விஷயங்கள் எப்போவுமே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சௌகரியமான முறையில் அந்த விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சுக்கிட்டும் இருக்கும். பட் இதுவும் அப்படி தான். சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்வாக்கான வாழ்க்கை நிலையை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நல்ல ஒரு காசுபண அம்சங்களோடு நல்ல ஒரு வீடு, வாகனங்கள் போன்ற சொகுசான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு தானாகவே அமைஞ்சிடும். தான் செய்யலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினையை பெற்றவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் சுய சம்பாத்திய வகையிலும் அதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அமைப்புகள் என்பது இருக்கும். பட் இதுலேயே பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள், பிரச்சனைகள் அல்லது இது சார்ந்த விஷயங்கள், அலைச்சல்கள், சிரமங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சிரமங்களோடு அந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அவங்க பெற்று வருவாங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் இது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. மற்றவங்க தேவையிலிருந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும்.
அண்ட் இவங்க வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி இவங்களுடைய காரியங்கள் வகையில் மற்றவங்க மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது எப்போவுமே இருக்கும். சில இடங்களில் சிலரெல்லாம் பார்த்துருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருப்பாங்க வந்து அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசினாலே டைம் போகிறதே தெரியலைங்க, மனசு லேஸ் ஆகுதுங்க அப்படின்னு ரொம்ப உரிமையோடு அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க. நல்ல இயல்பான நிலைகளில் பழகியும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இயல்புலேயே உண்டு. இவங்ககிட்ட மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எப்போவுமே மற்றவங்களுடைய மனம் மகிழும்படியே அமையுது. ஸோ இவங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைக்கும் பொழுது மற்றவங்க திருப்திகரமான சூழ்நிலைகளை பெற முடியும். பட் இங்கேயும் அப்படி தான், அந்த சுய ஜாதக ரீதியாக கிரக நிலைகளை பொறுத்து நல்லபடியாக இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமான நிலைகளில் மற்றவங்களோட இயல்பான பழக்க வழக்கங்களோடு அவங்களால இருக்க முடியும். பட் ஜாதக ரீதியாக கிரகமைப்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போகும். பட் இருந்தாலும் மற்றவங்க இவங்களை தேடி வரத்தான் செய்வாங்க. இவங்களும் மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்துட்டும் வருவாங்க. பட் அதில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு இந்த பொதுவான வகையில் வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாக இவங்க வந்து ரொம்ப அதிகமான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. ஏன்னா இந்த தனுசு ராசி மீனம் அப்படின்னாலாம் வரும்போது அவங்க இயற்கையாகவே இந்த ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. பட் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும், நம்பிக்கை போன்ற விஷயங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் எல்லாம் காட்ட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே சித்தாந்தம் தான், கடமையை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது. ஸோ அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ற கடமைகளை அவங்க சரியாக இது வருவாங்க. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த கர்மயோகம் கான்செப்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இவங்க ஈடுபாடுகளை காட்டி கொண்டு வருவாங்க. அதே போல் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தவும் சரி. நிறைய பேருக்கு இந்த சுய ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா வெளிநாடுகளில் போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள், வெளியூர்களில் போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். கடல் தாண்டி போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு உருவாகுது. அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக உருவாய் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சுயநல நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களை விட சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தான். தான் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்க பாராட்டும்படியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் செயல்பட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செயல் வீரர்கள், ஒரு காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செயல்படக்கூடியவங்க அல்ல. ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும், பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். பட் ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு காரியத்திலும் இவங்க இறங்க மாட்டாங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் வேலை செய்யக்கூடியவங்க. அதே போல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலுமே இவங்க ஈடுபடுவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறது இல்லை. குடும்ப ரீதியான விஷயங்கள் பெரும்பாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம். பட் என்னென்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சீரான வாழ்க்கை நிலை இவங்களால் பார்க்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் கொண்டவங்க அதிகமாக இருப்பாங்க. மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், பரம்பரை பழக்க வழக்கங்களை போற்றக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர்களாகவும் இருப்பாங்க. குடும்ப பெருமைகளை போற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்படி குடும்ப ரீதியாக விஷயங்களில் சுய கௌரவத்தோடு ஒரு சிறப்பான நிலையை பெறக்கூடியவங்களாகவே இவங்க இருக்காங்க. பட் தனிப்பட்ட முறையில் குடும்ப ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான நிலைகளில் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருந்துகிட்டு இருக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துட்டும் வருவாங்க. குடும்ப உறவுகள் வகையில் ஒரு சுமூகமான நிலைகளை தான் பழகி வருவாங்க. ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக எதையுமே கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி இருப்பவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த வயது நிலைக்கு இருக்க குடும்ப பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி குடும்ப உறவுகள்கிட்டையும் ஒரு சுமூகமான முறைகளில் பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளே இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன இந்த கடமை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி தான். அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப பெற்றோர்களோட கடமை இவங்களும் செய்து வருவாங்க. பெற்றோர்களும் இவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க. பெரும்பாலுமே உங்களுடைய தந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். தந்தையினுடைய மேற்பார்வையில் தான் பல விஷயங்கள் உங்களோட குடும்பத்துக்குள்ளே போய்கிட்டும் இருக்கும். இளம் வயதுலேருந்தே தந்தையினுடைய சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவங்களாகவே இவங்களும் இருந்துகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான நபர் தான். தன்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேற பெறக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஆனாலேயே வெளிப்படையாக பார்ப்பது கொஞ்சம் இறுக்கமான நபராகவே அவங்க இருப்பாங்க. பட் இவங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட், சமயோதி புத்திசாலிகளாக இருப்பாங்க. நல்ல பேச்சு திறனுடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது அதிகம்.
அதே போல் இவங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா இந்த வெளி விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க. தன் கணவரை மதிக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான நிலைகள் இருக்கும்னு சொல்லலாம். அந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். உடன்பிறப்புகள் வரும்போது புத்திக்கும் மனதுக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று சொல்லும். இருவருக்குமே இவங்களுக்கும் சரி உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் சரி அப்படி தான். எது எப்படி அப்படின்னா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உடன்பிறப்புகள் அப்படின்போது இது இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும். குணாதிசய வகையில் இளைய உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் ஒரு சுமூகமான நிலைகளும் ஒரு கலகலப்பான தன்மை கொண்டதாகவும் இருக்கும். பட் மூத்த உடன்பிறப்புங்கும் போது கொஞ்சம் பட்டும்படாமல் துட்டுந்துடாமல் சில நேரங்களில் கொஞ்சம் காரசாரமான நிலைகளோடும் இருந்துக்கிட்டு இருக்கும். வாக்குவாதங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. பட் இயற்கையாகவே இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு இவங்களுக்கு அனுசரணையான நிலைகளை கொடுக்குது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகளும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் ஒரு பரஸ்பரமான நிலைகளையும் எதிர்பார்க்க முடியும். காதல் சார்ந்த விஷயங்களில் பெருசாக இவங்க விருப்பம் காட்டக்கூடியவங்க அல்ல. பட் இருந்தாலும் காதல் ரீதியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்க நார்மலாகவே காரியங்களில் தான் கருத்தாக இருக்கக்கூடியவங்க. அதனால் இந்த காதல் சார்ந்த கற்பனை சார்ந்த விஷயங்கள் பெருசாக அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அப்படி ப்ராக்டிக்கலான விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. ஸோ வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் உதவிகரமாகவும் இருந்து வருவாங்க. அவங்களுடைய காரியங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வருவாங்க. பெரும்பாலும் இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இருவருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்க ஆசைப்படுவாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குள்ள பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பட் குடும்ப உறவுகள் வகையில் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சில சங்கடங்கள் அப்படிங்கிறது போகலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த சொத்து சுகங்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது போகலாம். ஸோ குடும்ப ரீதியான அதாவது குடும்ப உறவுகள் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களால் உங்கள் வீட்டில் அப்படி பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைகளில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இவங்க இருக்காங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைகள் மேலே அதிக மதிப்பு மரியாதை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகள் மேலே பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்து கொடுத்துட்டே வருவாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது இவங்களுடைய வேலைகளுக்கு எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்காக செய்து கொடுத்து வருவாங்க. பெரும்பாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. குழந்தைகளும் இவங்களைப் போலவே பல விஷயங்களில் ஒற்றுமையை பார்க்க முடியும். குணாதிசய வகையிலே பார்த்தீங்கன்னா இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவான அமைப்புகள் தான். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற நிலைகளில் தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு நல்லது. இது சாதகமாக மட்டுமே இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை, பாதகமாக மட்டுமே இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க முழுக்க ஒரு காரியவாதிகளாகவே இருப்பாங்க. ஸோ எப்போவுமே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றியோ அதிகமாக சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இவங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்னாலே பெரும்பாலும் அவங்களுடைய யோசனைகள் அது சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கும். எப்போவுமே என்ன செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அதிலும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பற்றின சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும். ஸோ ஒரு வயதுக்கு மேலே குறிப்பாக மத்திய வயதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே வேலைன்னு வேலைக்கே முன்னுரிமை கொடுத்து அதன் பின்னாடியே போய்கொண்டு இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. பட் இங்கே இது சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு பிடித்த வேலையை செய்து மன நிறைவான ஒரு வாழ்க்கை நிலையை பெற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்துக்காக அதிக சிரமப்படக்கூடியவங்களாக இருக்கும். இவங்க என்னதான் திறமை பெற்றவங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய காரியங்கள் இவங்களுடைய திறமைகள் போகலாம். இவங்ககிட்ட தேவையான வேலைகளை வாங்கி கொண்டு மற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு
நிறைவான விஷயம் அமையுதா, இவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக மாறுது. ஸோ இது சுய ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் நிலையாக வரக்கூடியது. பட் ஜென்ரலான நிலைகளில் எப்படி இருந்தாலும் சரி, இவங்க இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வரக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த தனுசு ராசி மீன லக்னம் என்பது முழுக்க ஒரு நல்ல செயல் வீரர்களாகவும் காரியவாதிகளாகவுமே இருப்பாங்க. கடமை கண் போன்றது அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வயதுக்கு மேலே ஒரு பக்குவமான நிலையை பெற்று அமைதியாக கடமையை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருந்து வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.